எங்கள் ஆட்டில் இன்றைக்கி ஸ்ரீராம நவமிக்கு கடலப்பருப்பு, பயத்தம்பருப்பு, அரிசி கொஞ்சம் வறுத்து போட்டு நிறைய பால் ஊற்றி பாயசம், அப்புறம் முந்திரி பருப்பு, திராட்சையெல்லாம் வறுத்து போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த மாதிரி தான் பாயசம் பண்ணணும். தசரதருக்கு ராமர் பிறந்த தினம் இன்றைக்கி உலகமே கொண்டாடித்து பங்குனி மாதத்தில் வறுத்தனால எல்லோரும் குளுமையாக இருக்கணுங்கிறதுக்காக நீர்மோர் பானகம், அப்புறம் வடை, அன்னம்பருப்பு. இது பாருங்க, உங்கள் இடத்துல படம் இல்லைன்னா கூட இந்த மாதிரி சுந்தரகாண்டம் புக்கு எல்லா இடத்துலையுமே இருக்கும். அந்த புக்கு மேலே பூவை வச்சு நான் ராமராமா எழுதுறேன். இந்த பாருங்க, இந்த புக்கு வந்து அயோத்திக்கு போகுது. இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது புக்கு ராமராமா எழுதியிருந்தேன்னாக்க இந்த மாதிரி சாமிகிட்ட வச்சு ராமரை நினச்சிட்டு ஒரு மந்திரம் தெரியலைன்னா கூட பரவாயில்ல, ராமராமன்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராணமேனு அதை ஒரு 108 தரம் சொல்லுங்க. அப்புறம் இந்த புஷ்பம் போடுங்க. யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் பசுவான் பவதே சந்திரமாபா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுவான் பவதே. ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெயின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புஷ்பத்தை போட்டு உங்களால் என்ன முடியுமோ கண்டிப்பாக பானக நீர் இருக்கணும். நான் இன்றைக்கி வந்து கோசுமல்லி பண்ணலை, ஏன்னா நான் உந்தியாக இருக்கிறது பருப்பு பாயசம் பண்ணியிருக்கேன், வடை தட்டியிருக்கேன், பானகம், நீர்மோரும், அன்னம்பருப்பு, வெத்தலை பாக்கு பழம், அதாவது சிம்பிளாக ஒரு ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி என்னால் முடிஞ்ச ராம ஸ்லோகம், அப்புறம் தசரதாய் வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரச்சோதயான்னு ராமருடைய காயத்ரி மந்திரம், அப்புறம் ஸ்ரீராமம் ரகுகுல திலகம் சிவதனு சாக்ரீகத சீதா கஸ்தகரம் அங்குல்யா பரணசோபிதம் சூடாமணி தர்ஷனகரம் ஆஞ்சநேயமாஸ்ரயம் வைதேகி மனோகரம் வானர சைன்ய சேவிதம் சர்வமங்கள காரியானுகூலம் சததம் ஸ்ரீராமச்சந்திரம் பாளையமானு இந்த ராமர் ஸ்லோகத்தை சொல்லலாம். உங்களால் என்ன முடியுமோ அதை வச்சு ஒரு பத்திரப்பாக்கு பழத்தை வச்சு கூட நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம். இல்லை இன்னும் ஏதாவது விதவிதமாக பண்ணணுன்னா கூட பண்ணலாம். தசரதற்கு குழந்தை பிறந்ததுக்கு உலகமே கொண்டாடிச்சு ராமர் பிறக்கும்போது. அயோத்தியில் அவ்வளோ நன்னா இருக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த புக்கெல்லாம் அயோத்திக்கு தான் போகுது. இவர் எங்களுக்கு ஒருத்தர் அனுப்புகிறா மெட்ராஸ்லேருந்து. இதெல்லாம் நாங்கள் ராமராம எழுதி டெய்லி எழுதுகிறோம். 5 பேஜ் 6 பேஜ் இருக்கேன். இன்றைக்கி நான் ஸ்ரீராம நவமிக்காக இந்த இடத்துல வச்சுருக்கேன். இது எப்போது சுந்தரகாண்டம் வைக்கிறது உண்டு. சுந்தரகாண்டத்தை வச்சாலே அங்கே வந்து ராமர் இருக்கிற இடத்துலனால ஆஞ்சநேயர் வருவார். நம்மளுடைய என்ன கஷ்டமோ ஆஞ்சநேயருக்கு சொன்னாலும் அவர் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார். அவ்வளவு சூப்பரான இன்றைக்கி ராமருடைய பர்த்டே. அதனால் என்னால் முடிஞ்சது பால் பாயசம் தான் பண்ணணும், வேறு எந்த பாயசமும் பண்ணக்கூடாது. இன்றைக்கி அயோத்தியில் அவ்வளவு பால் கிடைக்குமா. அந்த நாளில் அந்த இது பண்ணாலும் புத்திரகாமேஷி யாகம், அதுக்கு இந்த பால் பாயசத்தினால ஆவதி பண்ணுவாள். அதில் மீதி மிச்சத்தை தான் அந்த 3 ஒய்ஃபுக்கும் தசரருடைய 3 ஒய்ஃபுக்கும் கொடுத்துருக்கா. அதனால் பால் பாயசம் தான் நீங்கள் பண்ணணும். பால் பாயசம், வடை, அன்னம்பருப்பு, கண்டிப்பாக அன்னம்பருப்பு இருக்கணும். அப்புறம் பானகம், நீர்மோர், வெத்தலை பாக்கு பழம். இதுதான் எங்கள் ஆற்றுல இன்றைக்கி ஸ்ரீராம நவமிக்கு சிம்பிளாக நான் ராமருக்கு மனசார எங்கள் ஆற்றுல பண்ணது. பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்களும் சிம்பிளாக கூட பண்ணலாம். இல்லை நிறைய பழங்கிழம் வாங்கி வச்சு நம்ம ஆற்றுல ஒரு குழந்த 10 வருஷம் இல்லாமல் இருந்து குழந்தை பார்த்தா எப்படி கொண்டாடுவோம், அப்படி கொண்டாடினாலும் கொண்டாடலாம். நிறைய பண்ணலாம், என்னென்ன வேணுமோ அத்தனையும் பண்ணலாம். கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி ராமருக்கும் பண்ணலாம். ராமரும் கிருஷ்ணனும் அவ்வளவு ஒரு இது உலகத்தில்.